ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்விஎஸ் பம்ப் திருப்பத்தூர்லேருந்து நான் பூபாலம் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது எல்லாருமே உங்களுக்கே தெரியும். திருப்பணும் பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் சிக்காய் பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு மீதி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பிறந்த சிக்குக்கு பட்டா சேவலுங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அந்த என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன்றத உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோளக்கதிர் கொட்டை இருக்குல்ல அது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம்னு சொல்லுவாங்க கிடைக்கும், ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டை, அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல், அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு இதிலே அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு ஒரு 2 மந்த்து கழித்து நம்ம கட்டுத்தரில் இருக்கிற சேவலுக்கு எந்தளவுக்கு க்ரோத் ஆகிக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோவை வந்து பார்க்குறீங்க அப்படியே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே கண்டினியூஸாக நம்ம யூடியூப் சேனலில் நம்மளோட வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த ஃபுட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம பட்டாங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு நான் இந்த ஃபுட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மந்த்து கழித்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு போடுறேன். இது மிக்சிங் வீடியோவாக அப்படியே பார்த்துக்கோங்க. இதை வந்து தினையிலும் பார்த்திங்கன்னா காலையில் கட்டுத்தரை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஜீரண கோளாறு அந்த மாதிரி சம்திங் ஆகும். அதனால் இதை நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், நைட் டைமில் ஊற வச்சுட்டு காலையில் வந்து கட்டுத்தரை இருக்கிற சேவலுக்கு ஒரு நேரம் மட்டும் கொடுக்கலான்னு சொல்லி என்னோடய ஐடியா. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனால பாருங்கள். அப்படி எதாவது டவுட்டாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். இது ஃபஸ்ட்டு சோளம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை சோளம் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல், பாதாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து தனியாகவே கொடுத்துக்கலான்னு ஒரு பிளானு. இது பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு.